சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அது நேரலையை தற்போது பார்க்கலாம். ஒரு இயக்கத்திலிருந்து இன்னொரு இயக்கத்திற்கு பிரிந்து போகிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு லாபத்தை அடிப்படையாக வச்சு ஏதாவது வசதியை மனதிலே கொண்டு ஆளுங்கட்சி நோக்கித்தான் அதிகமாக போவது உண்டு. அதைதான் நாம் பார்க்கிறோம். திமுக ஆளுங்கட்சி அல்ல, ஆளுங்கட்சியாக இருந்து இப்போ எதிர்கட்சியாக மாறியிருக்கிறது. ஆனால் எதிர்கட்சி நோக்கி நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் பதவிக்காக நீங்கள் வரல, சொகுசாக வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் வரல. பணியாற்ற வேண்டும், இந்த இயக்கத்திற்கு துணை நிற்க வேண்டும், தமிழ் சமுதாயத்திற்கு நாம் பாடுபட வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்கள். அப்படி வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன். இவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், நான் பல ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறேன், 2 முறை தேர்தல் களத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். இருந்தாலும் அந்த இயக்கத்தில் இருந்த போது நான் விசுவாசமாக பணியாற்றி இருக்கிறேன் என்பதை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எப்பொழுதுமே ஒருவன் ஒரு தொண்டனாக இருந்தாலும் சரி, ஒரு செயல் சரி, தலைவராக இருந்தாலும் தான் கொண்டிருக்கக்கூடிய லட்சியத்திற்கு கட்சிக்கு விசுவாசமாக இருந்திட வேண்டும். ஆகவே நிச்சயமாக திமுக இணைந்திருக்கக்கூடிய கஜேந்திரன் பணியாற்ற இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொண்டிருக்க அவர் மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய நீங்களும் அப்படித்தான் இருக்க போகிறீர்கள். திமுக 1949 தொடங்கி அதற்கு பிறகு 52 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை இல்லை என்று சொன்னாலும் 57ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நாம் போட்டியிட்டு 15 இடங்களில் வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு 62 தேர்தல் களத்தில் ஈடுபட்டு நாம் எதிர்க்கட்சி வரிசையில் இடம் வரக்கூடிய அளவிற்கு 50 இடங்களில் அன்றைக்கு வெற்றி பெற்றோம். அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றோம். அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பணியாற்றினார். அதற்கு பிறகு 71 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம். 71 வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்திலே தான் இந்தியாவில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது. 75ஆம் ஆண்டு அந்த நெருக்கடி நிலையை நாம் எதிர்த்தோம். நெருக்கடி நிலை எதிர்த்தால் ஆட்சியை பறிபோகும் என்று தெரிந்தே எதிர்த்தோம். நாம் கவலைப்படவில்லை. கலைஞர் அவர்கள் அதை ஆட்சி நமக்கு முக்கியம் அல்ல, ஜனநாயகம் தான் நமக்கு முக்கியம் என்று கருதி அந்த நெருக்கடி நிலையை எதிர்த்து சென்னை கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி தீர்மானம் போட்டு அன்றைக்கு நிறைவேற்றினார்கள். நெருக்கடி நிலையை ரத்து செய்யுங்கள், சிறையில் வைத்திருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்ற தீர்மானம் போட்டோம். அந்த தீர்மானம் போட்ட காரணத்தால் 76ஆம் ஆண்டு நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 13 ஆண்டு காலம் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியல என்ற ஒரு பிரச்சாரத்தை நடத்தி அதற்காக நம்முடைய ஆட்சியை கலைத்தார்கள். அதற்கு பிறகு 96 நாம் ஆட்சிக்கு வந்தோம். அதற்கு பிறகு 2006ஆம் ஆண்டு 2006 ஆட்சிக்கு வந்தோம். 2011 தோற்றோம். அதற்கு பிறகு 2021 ஆட்சிக்கு வந்தோம். இப்படி எதற்காக நான் சொல்லுகிறேன் சொன்னால், வெற்றி தோல்வி என்பது நம்மை பொறுத்தவரையில் மாறி மாறி வரும். அதற்காக வெற்றியை கண்டு நாம் என்றைக்கு வெறி கொண்டு அலைந்து கொண்டிருப்பதில்லை, தோல்வியை கண்டு என்றைக்கும் தோண்டி விடாமல் பணியாற்றக்கூடியவர் தான் திமுக என்பதை நான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த நிலையில்தான் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருந்தாலும்
ஆட்சி பொறுப்பை நாம் இழந்திருந்தாலும் எதிர்க்கட்சி நிலையிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில